ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, 2 வித அல்ட்ரா ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அந்த அல்ட்ரா ஃபோனோட லான்ச்ல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபோன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் விவோ தரப்புல இருந்து T4 அல்ட்ரான்ற ஒரு போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ T4 அல்ட்ரா உண்மையிலே ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து சில அப்கிரேடும் இருக்கு, சில டவுன் கிரேடும் இருக்கு. அதாவது முந்திர ஜென்ரேஷனான விவோ T3 அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது சில அப்கிரேடு இருக்கு, சில டவுன் கிரேடு இருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட குவாட் எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 5000 nits பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மெயின் கேமராவா 50 மெகா பிக்சல் சோனி IMX 921 கேமரா கொடுத்துருக்காங்க. OIS ஓட வந்திருக்கு. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. சோனி IMX 882 வந்து இது வந்து பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 100x வரைக்கும் ஜூம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 10x டெலஃபோட்டோ கேமரா. இந்த கேமரா மேக்ரோவும் செயல்படும். பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்கிரேடா கொடுத்துருக்காங்க. முந்திர விவோ T3 அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இதுல பாத்தீங்கன்னா விவோ T3 அல்ட்ராவில் பாத்தீங்கன்னா 32 கொடுக்காம அதுக்கு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்தோன்னே முன்னாடி கொடுத்த 50 மெகா பிக்சல் கேமரா அப்படியே கம்மி பண்ணி 32 கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த மொபைல் வந்து 5500 mAh வருது, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அது மட்டும் இல்லாம டிமென்சிட்டி MediaTek Dimensity 9300 பிளஸ் சிப்செட்டோட வருது. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த மொபைல் 8GB RAM 256GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா வச்சு 37,999 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB வேரியன்ட் 39,999 ரூபாய்க்கும், ஹையர் மாடலான 12GB RAM 512GB வேரியன்ட் 41,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் வந்து பிளிப்கார்ட் மற்றும் விவோ ஸ்டோர் வழியாக சேல்ஸ்க்கு வருது. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா 3000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, SBI அண்ட் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழைய போனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போன் எப்போ சேல்ஸ் கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பெரிய ஆர்டர் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புக்கிங் பண்ண ஆரம்பிச்சு ஜூன் 18ஆம் தேதி டெலிவரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து எல்லா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் சேல்ஸுக்கு வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம இன்னொரு அல்ட்ரா போனை பத்தி பார்க்குறோம். ஹுவாயில இருந்து புரா 80 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அதுல நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரா 80 அல்ட்ரா இந்த போன் வந்து தரமான போனை கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல கேட்டீங்கன்னா 1 இன்ச் மெயின் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டூயல் பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ கொண்ட ஒரே போன் இந்த போன் தான். அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஹுவாய் தரப்புல இருந்து 6.8 இன்ச் கொண்ட LTPO OLED டிஸ்பிளே Full HD Plus ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹுவாய் வந்து அவங்களோட சொந்தமான செகண்ட் ஜெனரேஷனான குனுலைன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 3000 nits வரைக்கும் லோக்கல் பிரைட்னஸ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹுவாய் வந்து இதுல வந்து அவங்களோட ஓன் சிப்செட் Kirin 9020 அப்படின்ற சிப்செட்டோட போயிருக்காங்க. இதுல வந்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட் 6GB RAM 1TB ஸ்டோரேஜோட வருது. இதுல பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேமரா வந்து f1/6 அப்பச்சரோட வருது, வேரியபிள் அப்பச்சரோட வருது. அது மட்டும் இல்லாமல் 48 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1.5 MP வைட் ஆங்கிள் சென்சார் ஒன்று வரப்போது. இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 15 MP பிளஸ் 12.5 MP கொண்ட 2 டூயல் பெரிஸ்கோபி டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 3.7x ஜூமா, அதுக்கப்புறம் வந்து 9.4x ஆப்டிகல் ஜூம், 9.4x ஆப்டிகல் ஜூம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மூவபிள் டெலஃபோட்டோ லென்ஸா கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா வேற லெவலா இருந்துச்சு. ஏன்னா புரா 70 சீரிஸே வந்து வேற லெவலா இருந்துச்சு. இப்போ வந்து புரா 80 சீரிஸ்ல 80 அல்ட்ரான்றது இப்போதைக்கு சைனாவில் வந்து ஒரு கேமரா கிங் மொபைலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்லாம் வந்துகிட்டு இருக்கு.
நம்ம ஆன்லைன் நிறைய பார்க்கலாம். இப்போ வந்து இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஐபி 68 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC சேட்டலைட் கனெக்டிவிட்டி போன்ற வசதிகள்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பேஸ் வேரியண்ட்டாக வச்சு கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 1,19,038 ரூபாய்க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16GB RAM 1TB வேரியண்ட்டை 1,30,934 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, கேமராவுக்காக நீங்கள் ஒரு மொபைல் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பா கேமராவுக்காக தரமா செஞ்சிருக்காங்க ஹுவாய். ஆனா இந்த மொபைல் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரப்போறது கிடையாது. நீங்க வேணா சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணி நீங்க வேணா யூஸ் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே கேமராவுக்கு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு ஒர்த்தான மொபைல். இந்த மொபைல் இப்ப பெராடர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூன் 26ஆம் தேதி டெலிவரி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இந்த 2 அல்ட்ராவில் உங்களுக்கு எந்த அல்ட்ரா பிடிச்சிருக்குன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 அல்ட்ராவும் கேமராவுக்கு அந்தந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா தான் எனக்கு தெரியுது. அதனால இந்த 2 அல்ட்ரா பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக டெக்னிக்கல் கண்டென்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.